Hi, good evening. Welcome to Neuralist. This is your motivational occupational therapist. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் synaptogenesis. Synaptogenesis என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு பிரெயின் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி க்ரோ ஆகும். வெடிக்கிறது இல்ல க்ரோ ஆகும். அதுல அவ்வளவு நியூரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நியூரான்ஸ் பிட்வீன் இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இது எப்ப நடக்குது அப்படின்னா 0 to 5 years ஆஃப் சைல்ட்ஹுட் வந்து இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு சைல்டு வந்து ஆக்டிவா என்விரான்மெண்ட்ல இன்ட்ராக்ட் ஆகும்போதும் ஒரு சைல்டு வந்து நல்லா தூங்கும் போதும் நமக்கு இந்த சினாப்சிஸும் இந்த நியூரான்ஸும் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு நல்ல ஆக்டிவ் என்விரான்மெண்ட் நல்ல ஸ்லீப்பும் கிடைச்சதுன்னா ஒரு நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் கிடைக்கும். பட் இன்னைக்கு நம்ம இதை கொஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது ரெண்டும் கிடைக்குதா அப்படின்னா இது ரெண்டும் இருக்கு. பட் இதை வந்து இன்டரப்ட் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது மொபைல் போன்ஸ். இந்த மொபைல் போன்ஸை வந்து குழந்தைங்க கையில கிடைக்கும் போது அவங்க அதுல இருக்கிற கண்டென்ட்டை பார்க்கும்போது அதுல இருக்க கண்டென்ட் வந்து அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னா திருப்பி திருப்பி அந்த கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்றது அவங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆகுது. ரைட். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அவங்க என்விரான்மெண்டோட இன்ட்ராக்ட் பண்ற டைம் வந்து கம்மி ஆகுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த மொபைல்ல இருந்து வர ப்ளூ ரேஸ் வந்து ஐஸ் ஸ்ட்ரெயின் பண்ணும். ஐஸ்க்கு வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்காது. இந்த ரேஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம தூக்கத்தை கெடுக்குது. நம்ம ஸ்லீப் பேட்டர்னை வந்து குழந்தைங்க தூங்குற டைமும் கம்மியாகுது. அப்போ என்ன நடக்குது இங்க ஆக்டிவான என்விரான்மெண்ட்டையும் குழந்தை இன்ட்ராக்ட் பண்ற டைம் கம்மியாகுது. குழந்தை தூங்குற டைமும் கம்மியாகுது. ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் நமக்கு சினாப்டோஜெனிசிஸ் கம்மியாகும். சோ என்ன சொல்யூஷன் அப்படின்னா மொபைல் போன் குழந்தைங்க கையில கொடுக்கப்படுவாங்க. அப்போ நாமளும் மொபைல் போனை குழந்தைங்க முன்னாடி யூஸ் பண்ணுவோம். திங்க் அண்ட் ஆக்ட். தேங்க்யூ ஸோ மச்.